ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஓஜி அனிமே தமிழிலிருந்து சுவிசேஷ் பேசிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஒன் பீஸ் ஈஸ்ட் ப்ளூ சாகா ரொமான்ஸ் டான் பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்ஸ் ஏன்னா நான் 2 வீடியோவும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு ஆன்கோயிங்காக. ஸோ அதோட இந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் தாங்க. ஸோ இதோட பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு விருப்பமான மாங்காஸ் வீடியோஸ் எல்லாமே பட் பட் சட் சட் டப் டப் அப்படின்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கமெண்ட்லேயும் என்ன மாங்கா வேணும்னு கேளுங்க, இல்லை அனிமேஸ் வேணும்னு கேளுங்க. அனிமே விட மாங்கா படிக்கிறது பெட்டர். ஏன்னா அனிமே விட மாங்காவில் நிறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன அனிமே வேணும்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அனிமேவாகவே போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் நம்ம வியூவர்ஸ்க்காக அனிமேவாகவே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டில் இந்த பேஜில் தான் முடித்தோம் 15ஆம் நம்பரில். ஸோ இந்த வாட்டி 15ஆம் நம்பர்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேப்டன் ஷாங்க்ஸ், ஐ எம் கிளாட் டு see you and your crew are enjoying yourselves. ஒரு ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, கேப்டன் ஷாங்க்ஸ், எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட க்யூ உங்களால் என்ஜாய் ஆகிட்டுருக்காங்க போல் அப்படின்னு சொன்னதுக்கு கேப்டன் ஷாங்க்ஸ் சொல்கிறாரு, ஓ பாய், ஐ ஜஸ்ட் லவ் மேக்கிங் ஃபன் ஆஃப் திஸ் கிட். ஹோ பாய், நான் இந்த கிட்டை ஃபன் பண்ணுறதுல ஜாலி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு லூஃபி சொல்கிறான், மேபி த லேட்ஸ் காட் அ பாயிண்ட். இந்த லேடு வந்து ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார், அந்த லேடுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு போல் அப்படின்ட்டு லூஃபி கேப்டன் ஷாங்க்ஸ் கிட்ட கையை காமிச்சு சொன்னோடனே டடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட பேர் என்னென்னா மக்கீனோ ப்ராப்பீட்டர் ஆஃப் த டவர்ன். இந்த மக்கீமோ தான் இந்த டவர்னோட ப்ராப்பீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்கீமோ என்ன சொல்கிறாங்கன்னா, லூஃபி would you like something to eat? லூஃபி, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு லூஃபியும், யா ஜஸ்ட் புட் ஆன் மை ட்ரெஷர் டேப், என்னோடய ட்ரெஷர் டேப்பில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, ட்ரெஷர் டேப், லுக் பாய், டோன்ட் ட்ரை டு ஸ்விண்டில் த லேடி. இங்கே பார்த்துக்கோ தம்பி, அந்த லேடியை ஸ்விண்டில் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னவனே லூஃபி சொல்கிறான், ஐ ஆம் கோனா பிகம் அ பைரட், find lot of treasure and then I will come back and pay her. நான் கண்டிப்பாக ஒரு பைரட் ஆவேன், நிறையா ட்ரெஷர்ஸை கண்டுபிடிப்பேன், அப்போ ட்ரெஷர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு லூஃபி சொல்கிறான். அதுக்கு அந்த லேடி, ஹஹஹா, வெல் செலிப்ரேட் டுகெதர் வென் யூ ரிட்டன். ஆஹாஹா, நீங்கள் சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணுங்கள், எப்போ நீங்கள் ரிட்டன் ஆகிறீங்களோ சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு லூஃபியும் ஹி அப்படின்னு சிரிக்கிறான். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஷாங்க்ஸ், யா கிட், அந்த லூஃபி கேட்குறான், ஷாங்க்ஸ் சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னவொடனே லூஃபி சொல்கிறான், ஹவு மச் லாங்கர் வில் யூ ஸ்டே அட் திஸ் வில்லேஜ், எத்தனை நாள் நீங்கள் இந்த வில்லேஜில் தங்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, லெட்ஸ் சி, we have been using this village as our base for about a year. பார்ப்போம், நாங்கள் இந்த வில்லேஜை வந்து எங்களோட பேஸாக ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 2 or 3 more voyages we will leave here for good and head north. ஒரு 3 இல்லை 2-3 voyagesக்கு அப்புறம் நாங்கள் இந்த இடத்த விட்டு நார்த்துக்கு போயிடுவோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஐசி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2 or 3 more trips, 2-3 பயங்களா அப்படின்னு ரூஃபி கேட்குறான். அடுத்து அந்த மக்கீனோவா, யார் அவங்க, மக்கீனோ தான். ஸோ மக்கீனோ வந்து என்னடா இதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து ஐ எம் கோனா லேர்ன் ஹவு டு ஸ்விம் பை த டைம் யூ லீவ். நீங்கள் போகிறதுக்குள்ளே எப்படி ஸ்விம் பண்ணணுன்னு கற்றுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னவொடனே, தட்ஸ் குட் கிட், அது நல்லதா தம்பி அப்படின்னு சொன்னவொடனே, டூ வாட் எவர் யூ வாண்ட், உனக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணு அப்படின்ட்டு ஷாங்க்ஸ் சொல்கிறாரு. அடுத்து என்னென்னா ஸ்லாம்
அப்படின்ட்டு ஒரு காலடி தெரியுது. எல்லோரும் என்னடா அது அப்படின்னு சொன்னோடனே ஒரு கருப்பு உருவாங்க நின்றுட்டு மேக் த வே ஃபார் த ஸ்கோர்ஜ் ஆஃப் த மவுண்டெயின், ஸ்கோர்ஜ் ஆஃப் த மவுண்டெயினுக்கு வழி விடுங்க, கிளாக் கிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு தடியனோட தாடியிலேருந்து காட்டுறாங்க. ஹே ஸோ யூ கால் யுவர் செல்ஃப் பைரட், நீங்கள் உங்களையே பைரட்டுன்னு கூப்பிட்டுப்பீங்களா ஹே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து ஃபஸ்ட் டைம் ஐ ஹாவ் சீன் பைரட்ஸ், யூ லுக் லைக் அ சாரி லாட் டு மீ. நான் ஃபஸ்ட் டைமாக பைரட்ஸை பார்க்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு சாரி மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொன்னோடனே பைரட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அடுத்து லூஃபி என்னது இது அப்படின்னு பார்க்குறவனே ஒரு மக்கீமோ வந்து டிம் அப்படின்னவனே பக்கத்தில் ஷாங்க்ஸ் நிற்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் அந்த ஷாங்க்ஸ் வந்து சாரி மக்களே, வீடியோ ஒரு செகண்ட் கட்டாக இருக்குமோ என்ன நடந்திருக்குமோ தெரில, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. டம்ப் அப்படின்னு அந்த மக்கீமோ சொன்னவொடனே இது நம்ம ஷாங்க்ஸுக்கு மேலே கட்டுறாங்க க்ளாம்ப் அப்படின்னு. பக்கத்தில் அந்த தடியை ஏதோ டேபிளில் கையை வைக்கிறான். அடுத்த பேஜை பார்த்தீங்கன்னா வி வேர் மவுண்டெயின் பேண்டிட்ஸ், நாங்கள்லாம் மவுண்டெயின் பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனோட பேர் என்னன்னு கீழே போடுறாங்க. அவன் பேர் என்னென்னா ஹிகுமா த பியர், லீடர் ஆஃப் த மவுண்டெயின் பேண்டிட்ஸ். இவனோட பேர் வந்து ஹிகுமா த பியர். நம்ம இவனை ஹிகுமான்னு கூப்பிட போகிறோம். ஸோ ஹிகுமா வந்து டடா அப்படின்ட்டு ஹிகுமாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த மவுண்டெயின் பேண்டிட்ஸோட லீடர்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வெட் யோர் செல்ஸ், உங்களை நீங்களே ஈரமாக்கியிருக்காதீங்க. வி ஆர் நாட் ஹியர் டு பஸ்ட் அப் த பிளேஸ், நாங்கள் இங்கே இந்த இடத்த நாஸ்தி பண்ண வரல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்ட் செல்லஸ் 10 barrels ஆஃப் கிராக், எங்களுக்கு 10 பேரல் கிராகை மட்டும் விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வி வில் இன்ஜூர் ஒன்லி த பேர் மினிமம், நாங்கள் பேரை மட்டும்தான் இன்ஜூர் பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மக்கீமோ சொல்கிறாங்க ஐ எம் சாரி வி ஜஸ்ட் ரேன் அவுட் அவர் லிக்கர்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க லிக்கர்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹிகுமோ வந்து அப்படின்னோடனே ஒருத்தர் சொல்கிறாரு அங்கேருந்து தட் ஸ்ட்ரேஞ்ச் வாட் ஆர் தீஸ் பைரட்ஸ் ட்ரிங்கிங் அப்படின்ட்டு ஹிகுமோ கேட்குறான். அதாவது இது வித்தியாசமாக இருக்கே, அந்த பைரட்ஸ்லாம் என்ன குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஃப்ரூட் ஜூஸா அப்படின்ட்டு ஹிகுமோ கேட்குறாரு. நம்ம இவர் ஹிகுமோன்றது பெருசாக இருக்கே. பியர் கரடி, இவன் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கான், கண்ணெல்லாம் இதாகிட்டு. ஸோ கரடின்னு கூப்பிட்டோம். பியர் என்ன கேட்குறாருன்னா ஃப்ரூட் ஜூஸா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த மக்கீமா சொல்கிறாங்க இட்ஸ் ட்ரூ, இது உண்மை, ஐ ஜஸ்ட் சர்வ்டு தட் லாஸ்ட் ஆஃப் இட், அவங்களுக்கு நான் கடைசியாக இருந்ததை தான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கீமோ. அடுத்து என்ன ஐ ஃபீல் கைண்ட் கில்ட்டி, ஐ கெஸ் வி ட்ராங்க் அப் ஆல் த லிக்வர், நான் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், நாங்களே எல்லா லிக்வரையுமே குடிச்சிட்டோமா அப்படின்னு நான் நினைக்கிறேன், நாங்களே எல்லா லிக்வரையும் குடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களை மன்னிச்சிருங்க அதை பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னவொடனே மறுபடியும் ஷாங்க்ஸ் சொல்கிறாரு வை டோன்ட் யூ ஹாவ் திஸ், இதை நீங்கள் ஏன் அருந்தக்கூடாது, இட் இஸ் ஸ்டில் அன்ஓப்பன்டு, இது இன்னும் ஓப்பனே ஆகலை, நீங்கள் வேணால் இதை வேணால் குடிச்சிக்கோங்களேன் அப்படின்னவனே ஷாங்க்ஸோட மண்டையிலே குத்துறான் பியரு. அப்புறம் பியர் வந்து அந்த மரியாதை அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்றான். அடுத்து லூஃபியும் என்னது அப்படின்னு பார்க்குறான். மற்ற பைரட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கீமோ வாயில் கையை வச்சு பார்த்துட்ருக்குறாங்க, என்னடா அவரே அடிச்சிட்டான்ட்டு. அடுத்து வாட் டு யூ டேக் மீ ஃபார், யூ கான்ட் மேக் அ ஃபூல் ஆஃப் மீ, நீ என்ன எனக்கு எடுத்துகிட்டு வந்த, நீ என்னை ஃபூலாக்க பார்க்குறியா அப்படின்ட்டு பியர் கேட்குறாரு. அதுக்கு அடுத்து என்ன கேட்குறான்னா வாட் குட் இஸ் ஒன் பாட்டில் ஆஃப் கிராக், இந்த பாட்டில் ஆஃப் கிராக்கை குடித்து நான் என்ன நல்லதை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இதுக்கு மீனிங் சரியாக புரியல. ஸோ நீங்கள் வேணால் நான் இந்த புக்கை அப்படியே வச்சுருக்கேன், ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும், நீங்கள் வேணால் இதை மீனிங் வச்சுக்கோங்க. ஓ மை வாட் அ மெஸ், ஓ காட் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வாண்டட் லுக் அட் திஸ் அப்படின்ட்டு ஒருத்தரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 1,000 10,000 100,000 மில்லியன் $8 மில்லியன் இவருக்கு தலை தான் காட்டிகிட்ருக்குறாங்க. இதை பாரு அப்படின்னு பியர் சொல்கிறாரு.
மை ஹெட்ஸ் ஒர்த் 8 மில்லியன் பெரிஸ். ஐ ஆம் அ வாண்டட் மேன். ஓ, இது அவர் தானா? என்னோட தலையோட விலை வந்து 8 மில்லியன் பெரிஸ். நான் வந்து ஒரு வாண்டட் மேனு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹாவ் கில்டு 56 பீப்புள்ஸ், மோஸ்ட்லி ஃபூல்ஸ் லைக் யூ. நான் 56 பேரை கொண்டிருக்கேன், ஒன்றா மாதிரி லூஸுங்க தான் அவனுங்களும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வாட்ச் யோர் செல்ஃப் இஃப் யூ ஆர் ஃபாண்ட் ஆஃப் ப்ரீத்திங். நீ வந்து ப்ரீத்திங்கை சரியாக பண்ணாட்டி நீ உன்னையே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் யூ வில் செயில் அவே ஃப்ரம் ஹியர், ஸோ ஐ நெவர் see you again. நீ வந்து புத்திசாலினா நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் உன்னை இதுக்கப்புறம் இங்கே பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு அந்த பாட்டில் டக் அப்படின்னு உடைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, சாரி அபவுட் திஸ் மெஸ் மக்கீனோ, கிவ் மீ அ ரேக் அண்ட் ஐ வில் க்ளீன் அப். அதாவது நம்ம ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெஸ்னால் இந்த அழுக்கு அந்த சம்பவத்துக்கு என்னை மன்னிச்சிரு மக்கீனோ, நீ எனக்கு ஒரு ரேக் கொடு, நான் இதெல்லாம் தொடச்சிடுறேன் சொன்னோடனே மக்கீனோ வந்து அப்படின்றா. அதுக்கு டோன்ட் வரி அபவுட் இட், இதை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு மக்கீனோ சொல்கிறா. அடுத்து என்னென்னா, இவன் ஒரு ஸ்வாடு மாதிரி எதையோ எடுக்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, ட்ராஷ் அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஃபோட்டோ காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ஷ்ராங்ஸை மறுபடியும் குத்துறான் இந்த ஹுகினோ பியர். அடுத்து என்னென்னா, ஸோ யூ லைக் டு க்ளீன், நீ இதை க்ளீன் பண்ண ஆசைப்படுறியா அப்படின்னவனே. அடுத்து என்னென்னா, தட் அவுட் டு கீப் யூ பிஸி ஃபார் அ வைல், அதனால தான் நான் பிஸியாக உன்னை வச்சுக்கிட்டேன் அப்படின்னவனே. ஷ்ராங்ஸ் உட்காந்து ஷ்ராங்ஸா அது யாருப்பா அப்படி பண்ணுறது, ஐ திங்க் பியர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா, ஃபேர்வெல் அப்படின்ட்டு பியர் சொல்கிறாரு. கோவட்ஸ்னால் கோழைகள்னு அர்த்தம், ஃபேர்வெல் கோழைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்னன்னா, நோ கிராக் தட்ஸ் அன் அவுட்ரேஜ். நோ கிராகு இல்லையா, அது ஒரு அவுட்ரேஜான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்னென்னா, லெட்ஸ் கோ டு அனதர் வில்லேஜ், நம்ம வேறு வில்லேஜுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஷாங்க்ஸ் வந்து ஃபியூ அப்படின்னா என்னென்னா ஷப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறது. கேப்டன் ஆர் யூ ஓகே அப்படின்னு மக்கீனோ கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஹர்ட் ஆகிட்டிங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஹர்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஷாங்க்ஸ் சொல்கிறாரு, நான் ஃபைனாக தான் இருக்கேன், என்னை எதுவும் அட்டாக் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு ஒரு பைலட் வந்து ஹர் 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 கேப்டன் அப்படின்னு சொன்னவொடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஹீ காட் யூ குட், அவன் உங்களுக்கு நல்லதை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, நம்ம 23ஆம் பேஜ் அதுக்குள்ளே வந்துட்டோமா. ஷாங்க்ஸ் அப்படின்னு சிரிக்கிறாரு. அடுத்து என்னென்னா, யூ திங்க் இட்ஸ் ஃபன்னி, நீ அதை ஃபன்னின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னு எல்லோரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் லூஃபி கத்துறான், ஹீ மேட் யூ லுக் லைக் அ வீக்லிங், வை டிடன்ட் யூ ஃபைட் ஹிம். அவன் உங்களை ஒரு வீக்கான இது மாதிரி ஒரு பொருள் மாதிரி பார்த்துட்டு போகிறான், நீங்கள் ஏன் அவன் கூட சண்டை போடல அப்படின்னு லூஃபி கத்துறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஷியோர் தே அவுட் நம்பர்டு யூ, அவங்க உங்களை நம்பருக்கு வெளியே பண்ணியிருக்காங்க. அவுட் நம்பர்டுன்னா அதுதானே, எனக்கு தெரில, ஸோ கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் மேபி தே லுக்டு ப்ரிட்டி டோ, அவங்க அழகாக கூட அவ்வளோவான் தெரியல. பட் வாட் கைண்ட் ஆஃப் மேன் லெட்ஸ் ஹிம்செல்ஃப் பி ட்ரீட்டட் லைக், பட் வாட் கைண்ட் ஆஃப் மேன் லெட்ஸ், அவன் என்ன மாதிரியான மனிதன் லெட்ஸ் ஹிம்செல்ஃப் பி ட்ரீட்டட் லைக், அவனோட செல்ஃப் வந்து ட்ரீட் ஆகணும் எப்படின்னா, தட் தென் லாஃப் அபவுட் இட், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம அதை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து யூ ஆர் அ டிஸ்கிரேஸ் டு ஆல் பைரட்ஸ், நீங்கள் எல்லா பைரட்ஸ்க்கும் ஒரு டிஸ்கிரேஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே நானா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு ஷாங்க்ஸ். அடுத்து என்னென்னா, when you grow up maybe you will understand kid, நீ பெருசானா உனக்கு அதெல்லாம் புரியும் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து சொல்கிறாரு ஷாங்க்ஸ், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, he just got some grog on me. அவன் என் மேலே கொஞ்சம் கிராகை தான் போட்டான். that's all needless. killing doesn't make you a man. ஸோ அவன் என் மேலே சில கிராக்ஸை தான் போட்டான், அது ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ ஒரு மனிதனை கொல்றது ஒரு மனிதனை நம்மளை ஆக்காது அப்படின்னு சொன்னே. அடுத்து ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹே வேர் ஆர் யூ கோயிங், எங்கடா தம்பி போகிற அப்படின்னு சொன்னவனே லூஃபி சொல்கிறான், டு கோ ஃபைண்ட் அ ரியல் ரோல் மாடல். நான் போயிட்டு ஒரு உண்மையான ரோல் மாடல் எனக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம லூஃபி. கிராப் டம்ப் அப்படின்ட்டு சும்மா கோவத்தோடு கிளம்புறான் லூஃபி. அடுத்து பார்த்தா டிப் டிப் டிப்னு ஃபிஷ் புங்கியும் அப்படின்லாம் சவுண்டு கேட்டவனே, ஹே என்னது அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் பார்த்தா அங்கே ஷாங்க்ஸு, ஹிஸ் ஹார்ம் ஸ்ட்ரெச்சிங், அவனோட கை ஸ்ட்ரெச் ஆகுதா அப்படின்னு லூஃபி பார்க்குறான். அடுத்து டஸ் ஹீ மீன் டிட் ஹீ டஸ் அது அவனா அப்படின்னு பார்க்குறான் லூஃபி டவுட்டாக. ஹீ குடண்ட் ஹேவ், அவனால் இது எப்படி முடியுது, வாட்ஸ் ராங் வித் மீ அப்படின்ட்டு கத்துறான் லூஃபி. அப்புறம் இட்ஸ் நாட் ஹியர் த கம் ஃப்ரூட் வி டுக் ஃப்ரம் தட் எனிமி ஷிப். இது இங்கே இல்லை. த அந்த கம் ஃப்ரூட் நம்ம எடுத்தது அந்த எனிமி ஷிப்பில் இருந்து நம்ம எடுத்த அந்த கம் ஃப்ரூட்டு இங்கே இல்லை அப்படின்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புரிஞ்சு லூஃபியோட கை காலியெல்லாம் அப்படியே இழுக்கப்பட்டவனே என்ன இவன் கையெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு ஷாங்க்ஸ் பார்க்குறான். அடுத்து இது அவன் தானா அப்படின்னு பார்த்தவனே ஹீ குடண்ட் ஹேவ், இவனால் எப்படி முடியுங்கவனே வாட்ஸ் ராங் வித் மீ அப்படின்ட்டு லூஃபி கத்துறான். அப்புறம் அந்த கம் ஃப்ரூட் இல்லைன்னு சொல்கிறான். அதாவது லூஃபி அந்த கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டான்னு நான் நினைக்கிறேன். அடுத்து படிப்போம். லூஃபி யூ டிடன்ட் ஈட் தட் ஃப்ரூட் டிட் யூ, நீ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்னு கேட்டதுக்கு, யா ஏட் இட் ஃபார் டெசர்ட், நான் சாப்பிட்டு இதை நான் டெசர்ட்டுக்கு தானே சாப்பிட்டேன் அப்படின்னு லூஃபி சொன்னோடனே, ஐ டிடன்ட் டேஸ்ட் ஆல் தட் கிரேட், நான் இந்த மாதிரி ஒன்று டேஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு லூஃபி சொல்கிறான். இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது லூஃபி ஏன் அவ்வளோ இழுக்க முடிஞ்ச மனுஷனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தட் வாஸ் த கம் fruit, the fruit of the devil. It's one of the secret treasures of the sea. அப்புறம் ஷாங்க்ஸ் கத்துறாரு, டேய் அது கம் ஃப்ரூட்டுடா, அது டெவிலோட ஃப்ரூட்டு, அது கடலோட ஒரு ட்ரெஷருக்கே சீக்ரெட்டான கடல் ட்ரெஷரா அப்படின்ட்டு லூஃபி, ஐயோ ஏன்டா அதை சாப்பிட்ட அப்படின்ற ஒரு இதோட கேட்குறாரு ஷாங்க்ஸு. அடுத்து ஷாங்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஈட் இட், நீ அதை சாப்பிட்டனா யுவர் என்டையர் பாடி பிகம்ஸ் லைக் அ ரப்பர், உன்னோட மொத்த உடம்பு ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும் நீ அதை சாப்பிட்டனா. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, அண்ட் யூ வில் நெவர் பி ஏபிள் டு ஸ்விம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்புறம் உன்னால் எப்பயுமே ஸ்விம்மே பண்ண முடியாது, பின்ன ரப்பர் மாதிரி இருந்தால் எப்படிங்க ஸ்விம் பண்ண முடியும். லூஃபி கதறி அழுறான், யூ இடியட், ஐயோ அப்படின்ட்டு கதறி அழுதவனே அவன் டும்பிட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. ஃபிஷ் மாங்கர் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸ்மூக், ஹே மிஸ்டர் ஃபிஷ் மாங்கர், கிவ் மீ சம் ஃபிஷ் அப்படின்ட்டு பழிச்சுட்டே லூஃபி கேட்குறான். அதாவது ஃபிஷ் மாங்கரு எனக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷை தா அப்படின்ட்டு கேட்குறான். அடுத்து ஒரு தலையில் கட்டிட்டு அதான் அந்த ஃபிஷ் மாங்கர்னு நினைக்கிறேன். ஹே ரப்பர் பாய், why are you in such a good mood lately? ரப்பர் மணிதா, ரப்பர் பாய்னா அந்த கம் சாப்பிட்ட லூஃபி. ரப்பர் பாய் நீ என்ன குட் மூட்டில் இருக்க போல அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாருன்னா, the pirates set sail without you today, you know. இந்த பைரட்ஸ் உன்னை விட்டுட்டு இன்றைக்கி செயில் பண்ண போக மாட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு லூஃபி சொல்கிறான், அந்த கடைக்காரன் தான் நினைக்கிறேன். அண்ட் யூ வாண்ட் பி ஏபிள் டு ஸ்விம் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீ சாகிற வரைக்கும் உன்னால் ஸ்விம் பண்ண முடியாது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து என்ன அப்படின்ட்டா, இட் டசன்ட் மேட்டர்
இஃப் ஐ சிங்க் லைக் அன் ஆங்கர். லூஃபி சொல்கிறான், அது வந்து எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் வந்து ஆங்கர் மாதிரி சிங்க் ஆனால் கூட எனக்கு அது விஷயமே இல்லை. தென் ஐ வில் ஜஸ்ட் பி அ பைரட் தட் நெவர் ஃபால்ஸ் ஓவர் போர்டு. நான் ஒரு பைரட்டாக இருப்பேன், ஓவர் போர்டில் சாயாத அளவுக்கு ஒரு பைரட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐ எம் கிளாட் ஏட் த கம் டெவில் ஃப்ரூட். நான் இந்த கம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு வாய் அப்படிங் அப்படின்னு இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, லுக் அட் தட் ஐ கேன் டூ இட். அங்கே பாரு, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன நடக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா, யூ திங்க் பீயிங் God at because you are a freak is a great thing. நீ வந்து ஒரு காடாக இருக்கிற மாதிரி நினைக்கிறியா, நீ வந்து ஒரு ஃப்ரீ கேட் திங் அப்படின்னு சொன்னோடனே, வெல் திஸ் வில்லேஜ் டசன்ட் நீட் எனி மோர் இடியட்ஸ் சன்னி. இந்த வில்லேஜுக்கு வந்து ஒன்றை மாதிரி இன்னுமே ஒரு இடியட் தேவையில்லை சன்னி அப்படின்னு சொல்கிறான். அடுத்து என்னென்னா, குட் மார்னிங் மிஸ்டர் மேயர் அப்படின்னு லூஃபி சொல்லிட்டு போகிறான். அடுத்து லூஃபி என்ன சொல்கிறான்னா, அடுத்து மேயர் சொல்கிறாரு, ஃபார் த லாஸ்ட் டைம் லூஃபி வாண்ட் டு அலோ யூ டு பிகம் அ பைரட். ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசி வாட்டி லூஃபி வந்து உன்னை பைரட்டாக விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஐ வுட் மேக் த வில்லேஜ் லுக் பேட். நான் வில்லேஜை கெட்டதாக்கிடுவேன். அடுத்து வந்து, நவ் த கேப்டன்ஸ் நாட் சச் அ பேட் ஃபெல்லோ. கேப்டன்ஸ்லாம் கெட்டவங்க கிடையாது, பட் யூ ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் பைரட்ஸ். நீ என் பைரட்ஸ் கிட்டேருந்து தள்ளிடு அப்படின்ட்டு லூஃபி கிட்ட சொன்னோடனே லூஃபி காதை மூடிட்டு நாக்க தொங்க போட்டு கிளம்பிடுறான். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பாரிஸ் பார் அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க. அடுத்து அதே மக்கினோவோட பார் தான். த பைரட்ஸ் ஹாவ் பீன் அவுட் அட் சீ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு யாரோ கேட்குறாங்க. அதாவது லூஃபி சொல்கிறான், பைரட்ஸ் வந்து சீலேயே ரொம்ப நாள் இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு மக்கினோ சொல்கிறாங்க, டு யூ மிஸ் தெம் லூஃபி. நீ அவனை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆஃப்டர் த வே தோஸ் மவுண்டைன் பேண்டிட்ஸ் ஹுமாலிட்டேட் தெம் நாட் அட் ஆல். இந்த ஆஃப்டர் தோஸ் மவுண்டைன் பேண்டிட்ஸ், இந்த மவுண்டைன் பேண்டிட்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்க யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஐ ரியலி மிஸ்ஜட்ஜ்டு தோஸ் கைஸ். நான் உண்மையிலேயே அவங்க மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஐ தாட் தே வேர் பிரேவ் அண்ட் டஃப் பட் தே ஆர் ரியலி ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் விம்ஸ். நான் வந்து அவங்க வந்து ஒரு பிரேவ் அண்ட் டஃப்பாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு பஞ்ச் ஆஃப் விம்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மக்கினோ கேட்குறாங்க, ஆர் யூ ஷுர் அபவுட் தட். நீ அதில் உறுதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் மோர் கரேஜ் நாட் டு ஃபைட். சில வாட்டி இது நிறைய தைரியத்தை கொண்டு வரும், ஆனால் சண்டைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, லூஃபி என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூ ஜஸ்ட் வுடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மக்கிமோ. நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற மக்கினோ. அ ரியல் மேன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப் நோ மேட்டர் வார். ஒரு உண்மையான மனிதன் அப்படின்னா அவனுக்காக நிற்கணும், வேறு எந்த விஷயமும் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு மக்கினோ சொல்கிறாங்க, இஸ் தட் ரைட். ஐ கெஸ்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது உண்மையா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், எனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னதுக்கு, தட்ஸ் ரைட் யூ டோன்ட். அதாவது அதனால்தான் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த பியர்னு நினைக்கிறேன், அது மேக் வே ஃபார் த டெரர் ஆஃப் த ஹைலேண்ட்ஸ். டெரர் ஆஃப் த ஹைலேண்ட்ஸ்க்கு வழி விடுங்க அப்படின்ட்டு ஒரு கருப்பு உருவம் அங்கே நிற்கிது. அதோட அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ஏதோ நம்ம முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு. உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் ஓஜி அனிமே தமிழிலிருந்து சுவி. பை பாய்.